ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஜிகே கொஷின் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு எடுத்தோம்னா டே 1ல் வந்து இருக்கும். வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் அப்படின்னு எடுத்தோம்னா அதில் வந்து பழைய கற்காலம், புதிய கற்காலம், செம்பு காலம், இரும்பு காலம் இப்படி வந்து டிவைட் ஆகுது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பழைய கற்காலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது வந்து 10,000 ஆண்டுகளுக்கு முன்னே. ஓகேவா? இதுக்கு ஷார்ட்கட் பழைய 10 ரூபா. பழைய 10 ரூபா. அப்போ பழைய கற்காலம் அப்படிங்கிறது 10,000 ஆண்டுகளுக்கு முன் அப்படின்னு போட்டுற வேண்டியதான். நெக்ஸ்ட் புதிய கற்காலத்தோட இயர்ஸும் 10,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கிமு 4000 வரைக்கும். ஓகேவா? அப்போ இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னு வச்சுன்னா புதிய லவ்னா 14. அப்போ வந்து 10 இங்கே வந்து 4. ஸோ வந்து 14 அப்படிங்கிறது ஒரு லிங்க் ஆகுற மாதிரி ஒரு ஷார்ட்கட் வச்சுக்க வேண்டியதான். அப்போ கிமு 10,000லேருந்து கிமு 4000 வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து செம்பு காலம் அப்படின்னு எடுத்துக்கினா செம்பு வந்து பாதிக்கு பாதி வந்து விலை போகுது. அதாவது இங்கே 3000 அப்படின்னா அந்த 3000ஓட பாதி 1500. அப்போ செம்பு காலம் அப்படின்னா கிமு 3000லேருந்து கிமு 1500 வரைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இரும்பு காலம். இரும்பு வந்து ஒரு 600 ரூபாய்க்கு போட்டேன் அப்படின்னு வச்சுக்க வேண்டியதான். அப்போ 1500லேருந்து கிமு 600 வரைக்கும் அப்படி சொல்லி வந்துடும். ஓகேவா? இப்போ மொத்தமாக வந்து பார்த்துடலாம். வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்பர் 1 வந்து பழைய கற்காலம், கிமு 10,000 ஆண்டுகளுக்கு முன். புதிய கற்காலம் அப்படின்னா கிமு 10,000லேருந்து கிமு 4000 வரைக்கும். செம்பு காலம் அப்படின்னா கிமு 3000லேருந்து கிமு 1500 வரைக்கும். இரும்பு காலம் அப்படின்னா கிமு 1500லேருந்து கிமு 600 வரைக்கும்.